ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேகரால் நம் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். தகுதியற்றவர்கள் என்று சொல்லி நம்மை தள்ளி வைத்திருக்கலாம். ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். இவர்களுக்கு படிப்பறிவே இல்லை என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இப்படி அநேக காரியங்களிலே நாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுறீங்களா? அவங்களுக்கு முன்பாக நாளுக்கு நாள் உங்களை ஆண்டவர் விருத்தியடைய பண்ண போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த நாட்களில் பார்க்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படியான காரியத்தை தேவனுடைய குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நீ கைது செய்கிற பிரயாசத்திலே ஒரு விருத்தி அடைகிற தன்மையை, ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். இந்த நாளில் யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அற்பமாக எண்ணப்பட்டான். ஆனால் யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததுனால அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால், ஆண்டவர் உங்கள் கூட அருகில் இருப்பாரானால், இந்த நாளில் நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீரவர்களாய் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவரோடு கூட நீங்கள் நடக்கும்போது, அவரோடு கூட பேசும்போது, அவரோடு கூட நீங்கள் உறவாடும் போது இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது தேவனோடு எப்போதும் பேசுகிறவனாய், அவனை புகழ்ந்து பாடுகிறவனாய் காணப்பட்டபடியினால இந்த நாளில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுடைய சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். இந்த நாளில் பார்க்கிறோம், அவனுடைய தகப்பன் வீட்டில் கூட அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். ஆடுகளை மேய்க்கிறவனாக தான் காணப்பட்டான். அவனுடைய சகோதரர்கள் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ஆடு மேய்க்கிற சிறுவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை ஆண்டவர் விருத்தியடைய பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை விருத்தியடைய பண்ணும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்படியாய், உன்னை அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அதிசயங்களை உன்னுடைய குடும்பத்தில் செய்து தேவன் உன்னை கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறையா. ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல உடைய பிள்ளைகள் எந்த இடத்துலலாம் ஆண்டவரை அவமானப்படுத்தப்பட்டு கூனி குறுகி அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை நாளுக்கு நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் அவர்கள் தலையை உயர்த்தப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் தலை நிமிர பண்ணுகிறவர், அவருடைய தலைகளை நிமிர்த்தி ஆண்டவரே ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.